கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசன ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் அழைத்த பொழுது, கர்த்தாவே, நான் சிறு பிள்ளையாய் இருக்கிறேனே, பேச அறியாதவனாய் இருக்கிறேனே என்று சொன்னார். அந்த சூழ்நிலையிலே ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ எந்த இடத்துக்கு போனாலும் உன்னுடைய வாயிலே என் வார்த்தைகளை நான் வைப்பேன். அப்பொழுது என் நாமத்தினாலே நான் உனக்கு கொடுத்த அந்த கட்டளைகளை தீர்க்க தரிசனமாக அறிவி என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லும் பொழுது, அந்த அழைப்புக்கு எரேமியா கீழ்ப்படுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு ஒரு ஊழியத்தை கொடுப்பாரானால் அது சுவிசேஷ ஊழியமாக இருந்தாலும், தீர்க்க தரிசன ஊழியமாக இருந்தாலும், போதகருடைய ஊழியமாக இருந்தாலும், அப்போஸ்தலர் ஊழியமாக இருந்தாலும், எந்த ஊழியமாக இருந்தாலும் கர்த்தர் அந்த ஊழியத்தை செய்யும்படியாக நமக்கு பலன் கொடுப்பார். நாம் அதை செய்வதற்கு தயங்கக்கூடாது. நாம் கர்த்தருடைய பலத்தை நோக்கி பார்ப்பதற்கு பதிலாக நம்முடைய பலவீனங்களை நோக்கி பார்க்கிறோம். அதன் நிமித்தமாக அச்சம் நமக்குள்ளாய் கடந்து வருகிறது. கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற தாளந்துகளை தப்பிதமாய் பயன்படுத்தி விடுவோமோ என்று யோசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்மை அழைத்த கர்த்தர் உண்மையுள்ளவர். கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது கர்த்தரே என்னை தகுதிப்படுத்துகிறார், கர்த்தரே நம்மை தகுதிப்படுத்துகிறார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கரங்களில் பணிவோடும் மனத்தாழ்மையோடும் விசுவாசத்தோடும் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய நாமத்தின் மகிமைக்காகவும் தம்முடைய பிள்ளைகளுடைய பிரயோஜனத்துக்காகவே கர்த்தர் ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் கர்த்தருக்கு.